முன்னேறிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. உங்க சமூகம் முன்னேறிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. இங்க பாலிசி மேக்கிங்ல குறிப்பிட்ட ஒரு சாதியினர் தான் இன்னும் உட்கார்ந்துருக்காங்க பிஎம் ஆபீஸ்ல. இங்க அரசு வந்து எது மாறினாலும், இங்க பாலிசி கிரியேட் பண்றதுங்கிறது வந்து அதிகாரிகள் தான், பியூரோகிராட்ஸ் தான். அந்த பியூரோகிராட்ஸ் முக்காவாசி பேர் 99% யார் உட்கார்ந்துருக்காங்கன்னா, அந்த மீதி 1% கூட பனியாஸ், ராஜ்புட்ஸ் தான் உட்கார்ந்துருக்காங்க. அந்த 99% குறிப்பிட்ட ஒரு பார்ப்பனர் சமூகத்தை சேர்ந்தவங்க இன்னும் உட்கார்ந்துருக்காங்க. 75 வருஷத்துல ஏன் இன்னும் நம்ம அங்க போய் சேர இல்ல முடியல? மாம்ஸ் அத நீ ஒரு நம் கொஞ்சம் புரியுற மாரி சொல்றேன். பார்த்திபன், இப்ப நீங்க, நானு, ஹரப்பன் 3 பேரும் ஒரே சாதிக்காரங்க. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹரப்பன் வந்து என்னவா இருக்கிறாருன்னா, ஹரப்பனோட அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒரு குரூப் 2 எக்ஸாம் எழுதி அந்த கேடர்ல உட்கார்ந்திருக்கிறாரு. ஹரப்பனோட அப்பா. சரியா? உங்க அப்பா ஒரு பிசினஸ் பண்றாரு. ஏதோ ஒரு வியாபாரம் செய்றாரு. வியாபாரி. எங்க அப்பா சுத்தமா படிக்கல, கூலி வேலை செய்றாரு. 3 பேரும் ஒரே சமூகம். ஓகேவா? 3 பேருக்கும் ரிசர்வேஷன் இருக்குது. இப்ப 3 பேரும் ஐஏஎஸ் படிக்கிறோம். யார் ஐஏஎஸ் கிளியர் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு? பார்த்திபன்? சாரி, நீங்க உங்கள பத்தி சொன்னத நான் கவனிக்கல. இப்ப எங்க அப்பா வந்து கூலி நான் வேலை எங்க அப்பா செய்றாருங்க. பிசினஸ் பண்றாரு. ஹரப்பனோட அப்பா வந்து குரூப் 2 கேடர்ல கவர்மெண்ட் ஆபீஸ்ல உட்கார்ந்திருக்கிறாரு. குரூப் 2 ஆப்வியஸ்லி எக்ஸ்போஷர் இருக்கவங்க தான். எக்ஸ்போஸ் இப்ப 3 பேரும் ஒரே ஹரப்பன் சமூகம் தான். சரியா? ஹரப்பனுக்கு வாய்ப்பு அதிகம். எனக்கு ஐஏஎஸ் கிளியர் பண்ற அதிக வாய்ப்பு இருக்கு யாருகிட்ட இருக்குன்னா ஹரப்பன்ட்ட இருக்கு. கரெக்ட்டா? ஹரப்பன் 3 பேரும் ஐஏஎஸ் படிக்கிறோம். ஆனா கிளியர் பண்ற வாய்ப்பு ஹரப்பன்ட்ட இருக்கு. அவன கிரீமில என்ன நீ நிப்பாட்டிட்டனா, நம்ம 2 பேரும் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர முடியுமா? ஹரப்பன் நோந்தா தானே நம்ம 2 பேரும் நகர முடியும். அப்ப ஹரப்பன நீ இல்ல, கிரீமி அவர்தான் லேயர், உங்க கவர்மெண்ட். அப்பா குரூப் 2ல இருக்காரு. அதனால நீ ஐஏஎஸ் வராதன்னு கிரீமி லேயர் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம்னா, நம்ம 2 பேரும் அடுத்த கட்டம் நகர முடியாது. அங்கேயே இல்ல, முட்டிட்டு இன்னொரு நிக்கும். விஷயமும் இருக்குண்ணா. ஒரே இன்னொரு ஒரு இன்டர்வியூ இல்ல பண்ணலாம். இல்ல ஒரு ஒரு பாயிண்ட். நிமிஷம் ஒரு இல்ல நிமிஷம். பிரபு வெயிட் பேச பண்ணுங்க. மைண்ட் மொமெண்ட் மாற்றி பேசிட்டோம். மாற்றிட்டு நம்மளே பேசிட்டு பேசுங்க பிரபுத்தோட. இல்ல தோழர், நான் குயிக்கான ஒரு ஆர்டர் பண்ணி நீங்க எல்லாமே காம்ப்ரஹென்ஸா கவர் பண்ணிட்டீங்க எல்லாமே. பேசிக் பாயிண்ட் வந்து அதுதான். இது வந்து சோஷியல் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட், எக்கனாமிக், நீங்க என்ன ஃபார்ம்ல எக்கனாமிக் கிரைட்டீரியா கொண்டு வந்தாலும் அதற்கான எண்ட் ரிசல்ட்ஸ் நம்ம பிரைம் மினிஸ்டர், ஓபிசி செக்ரட்டரிஸ்லேருந்து ஆரம்பிச்சு ப்ரைவேட் கம்பெனி போர்டு மெம்பர்ஸ்லேருந்து ஆண்டர்பிரனர்ஸ் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அவங்க எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வர்றாங்க, அவங்களுடைய நெட்ஒர்க் என்ன, யார் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறா, எந்த பின்புலத்தில் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் இது எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே விதமான டேட்டாவில் வந்து நிற்கும். அது வந்து என்னென்னா, நம்ம இன்னும் எக்கனாமிக் க்ரைட்டீரியாவை வாய்ப்புகள் நிர்ணயிக்கிறதுல வந்து கொண்டு வரக்கூடாதுங்கிற அடிப்படை உண்மையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும். அது அது நம்ம கான்ஸ்டிடியூஷன்லேயும் கிடையாது. ஸோ நீங்கள் க்ரீமி லேயர்னு என்னென்ன வார்த்தைகளில் கொண்டு வந்தாலும் அது ஒரு எக்கனாமிக் பேஸ்டு இது. அது வந்து டசன்ட் ஃபிட், அவ்வளோதான். அது ஏன் ஃபிட் ஆகலைங்கிறதுக்கும் வகை வகையான டேட்டாகள் எல்லாமே இருக்குது. ஆனால் இது எல்லாம் அடிப்படையில் போக அந்த ஒரு யூனிட் ஃபேமிலி ஒரு யூனிட்டாக பார்க்குறது இருக்குல்ல, அதுவே வந்து அடிப்படையில் வந்து ஒரு சனாதன அமைப்பு. எல்லா உலகம் பூரா ஃபேமிலிங்கிறது ஒரு யூனிட் தான். அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான். ஆனால் இன்னைக்கு வந்து நமக்கு ஓட்டு போடுற வயசு 18 வயசு வந்துருச்சுன்னா யுவர் அன் ஏஜென்சி. நீங்கள் ஒரு ஆள், நீங்கள் ஒரு தனிநபர். நீங்கள் ஆணோ பெண்ணோ என்ன பாலினமோ நீங்கள் என்ன இதுவோ நீங்கள் வந்து ஒரு தனிநபர். நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு வாழ்கிறதுக்கான உரிமை, உங்களுக்கான எல்லா வாய்ப்புகளும் அமைத்து தர வேண்டியது நம்ம நல்ல சமூகத்துக்கான ஒரு செயல்பாடு. நீங்கள் வந்து 18 வயசுக்கு மேலே உங்கள் அப்பா அம்மா, உங்கள் தாத்தன் பாட்டன் பூட்டன் இதெல்லாம் யோசிக்கிறதெல்லாம் வந்து உங்களுடைய சௌகரியம், நம்மளுடைய வசதிகள். அதை பற்றிலாம் யோசிக்க வாய்ப்பு இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டோன்னா யுவர் அன் இண்டிவிஜுவல். 18 வயசு ஆயிடுச்சுன்னா என் கனவுகளை தேடி போடுறதுக்கு, என்னோட வாய்ப்புகள் எனக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு தர்றதுக்கு இந்த சமூகம் ரெடியாக இருக்கணும். ஸோ நீ 18 வயசு வரைக்கும் உனக்கு ஸ்கூல் பஸ் பாஸ் கொடுத்து, சோறு போட்டு, பள்ளிக்கூடம் அனுப்பிச்சு படிக்க வச்சு, அதுக்கப்புறம் ஒரு அரசு வந்து என்ன செய்யும்னா, அது வந்து இந்த சமூகத்தில் என்ன பிரச்சனையின் அடிப்படையில் வாய்ப்புகள் மறுக்கப்படுதோ அந்த அடிப்படையில் ஒவ்வொரு தனிநபருக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் அந்த வாய்ப்புகள் வந்து அவங்க நேர்மையாக இருந்த அவன் நேர்மையாக அந்த வாய்ப்புகள், அந்த ஃப்ரேம்வொர்க்லாம் வாய்ப்புகள் நேர்மையாக ட்ரை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிறதான கேட்டலிஸ்ட்டை அவங்க திரும்ப திரும்ப கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் நீங்கள் எங்கள் அப்பா சம்பாதிக்கிறாங்க, எங்கள் அப்பாவுக்கு எனக்கு ஏன்னா நான் ஒட்டிக்கிட்டே இருக்கணும் எங்கள் அப்பா கூட. எங்கள் அப்பா சம்பாதிக்கிறதுலாம் வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து சிறன் ஏதாவது இருக்குதா? நான் 18 வயசில் நான் வந்து நான் எங்கேயா கிளம்பி போனேன்னா கிளம்பி போகக்கூடாதா நான் தனியாக? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு இண்டிவிஜுவல் இஸ் அன் ஏஜென்சி. அதுலேயும் பெண்கள்
பெண்கள் வந்து என்ன குடும்பத்தையே சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம நாட்டுல என்ன மாதிரியான விளைவுகளை இன்ன வரைக்கும் பெண்கள் மீது உண்டாக்கி இருக்கிறதுலாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க அந்த ஒரு ஆங்கிள் இருந்து பாத்தீங்கன்னா அந்த சமூகத்துக்கான வாய்ப்பு, கல்வி மற்றும் சமூக அடிப்படையில வந்து அங்கேருந்து யாரோ ஒருத்தர் கையை தூக்கிட்டு வந்தாலும் வாமான்னு இல்லை வாங்கம்மான்னு கையை தூக்கி விடுறதுக்காக தான் ரிசர்வேஷன். நீங்க அதுல வந்து நம்மளுடைய ஏதேதோ பேந்தர் நீங்க மாரலி நீங்களா கரெக்ட் நினைச்சுக்கிறது, அந்த மாதிரி நினைச்சுக்கிறது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வந்து கன்ஃபியூஸ் பண்றது வந்து நமக்கு நிறைய விவாதங்கள் உண்டாக்கும். ஆனா வந்து நீங்க அல்டிமேட்டா ஒரு இண்டிவிஜுவல் 18 வயசு ஆயிடுச்சுன்னா அவன் என்ன பண்ணணும் சொசைட்டில, அவ்வளவுதான். அது ஒண்ணு மட்டும் நம்ம வச்சு பார்க்கணும். அதுதான் நான் ஆட் பண்ண வந்து மற்ற எல்லாமே நீங்க எல்லா காம்படிஷன் கவர் பண்ணிட்டீங்க. நன்றி சார். கரெக்ட். நன்றி தோழர். எப்பவுமே ஒரு ஜெனரேஷன். சிட்டிசனும் பேசியிருக்கோம். ஓகே சிட்டிசன் பேசுங்க. பேந்தரன் சாரி சிட்டிசனும் பேசியிருக்கோம். அவரும் ரொம்ப நேரமா கை தூக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் சம்மரைஸ் பண்ணுங்க. சிட்டிசன் நீங்க பேசுங்க. ப்ரோ என் வாய்ஸ் கேக்குதா? கேக்குது கேக்குது தோழர், கேக்குது தோழர். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடியோ 1 நாளைக்கு முன்னாடியோ கழுகண்ணா வந்து ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணியிருந்தாரு. அது என்னன்னா ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அப்புறமா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வந்து எவ்வளவு இருக்காங்க கேஸ்ட் வைஸ் அப்படி சொல்லிட்டு. அதுல வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 500 700 அரௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 500 வந்து இவங்க இருக்காங்க, நான் ஓபிசி பிராமின்ஸ் கம்யூனிட்டி வந்து இருக்காங்க, ஓசிஆர் சாரி ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இருக்காங்க. இப்போ இவங்க வந்து ஹைகோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்லயும் இருக்காங்க. இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருக்கிற ஓபிசி ஜட்ஜஸால இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஆகும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஆகும் மாற முடியல. அந்த சேஞ்ச் ஓவர் வந்து இன்னும் நடக்கல, இப்பதான் போயிருக்காங்க. இப்போ ஏற்கனவே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜஸா இருக்கிறவங்களுடைய பசங்க தானே நாளைக்கு அந்த இடத்துக்கு நகர முடியும். இப்போ அப்படி அதை விட்டுட்டு நம்ம இதை கட் பண்ணிட்டு புதுசா யாரோ ஒருத்தன் ஒரு கிராமத்துல இருந்து வரவன் அவன் நகர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு பண்ணா அது இன்னுமே நடக்காதது. நாளைக்கு இவங்க நகர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும்? இப்போ 500 பேர் வந்து அவங்க எழுதி பாஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா 90% மெஜாரிட்டி இருக்கிற எல்லாமே ஓபிசி எஸ்சி எஸ்டியால அங்க மெஜாரிட்டியா இருக்க முடியல. இப்போ இவங்களுக்கு வந்து அறிவு இல்லைன்னு சொல்றதா இல்ல எப்படி எதனால வரலன்னு சொல்றீங்க நீங்க? அது எனக்கு புரியல. ஏன்னா அவங்க வந்து அவ்வளவு கம்மியா இருந்தாலும் பாப்புலேஷன்ல அவங்க அவ்வளோ அதிகமான அளவு இடத்த பிடிச்சிருக்காங்க. இவ்வளவு அதிகமா இருக்கிற மக்கள் தொகையில இருக்கிற மக்களால அந்த இடத்துல எவ்வளவு இருக்காங்க அப்படின்ற அந்த உயர் பொறுப்புகளை ஒன்னொன்னுத்தையும் எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணோம்னா நம்ம ரொம்ப பின்னாடி இருக்கோம். நமக்குள்ளார வந்து ஒரு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, குற்ற உணர்வை வந்து ஏற்படுத்திட்டே இருக்காங்க. இந்த ரிசர்வேஷன் தப்பு தப்பு தப்புன்னு அதுக்கு ஏதாவது ஒரு ஆணி அடிச்ச மாரி சின்ன சின்ன ட்ரிக்ஸை கொண்டாந்து இறக்கி விட்டுட்டே இருக்காங்க. நாமளும் அதுக்கு வந்து அதுக்குள்ளார போகக்கூடாது நம்ம மைண்ட் அப்படின்றதுதான் என்னுடைய இது. இன்னும் வந்து நம்ம உயர் பதவிகளுக்கு நகரவே இல்லை. நம்ம சின்ன சின்ன பதவிகள்ல தான் நம்ம இருக்கோம். பெரியார் சொன்ன மாதிரிதான் சட்டம் எழுதுற இடத்துல எல்லா இடத்துலயுமே தீர்மானிக்கிற இடத்துல இன்னைக்கு அவங்கதான் வந்து மெஜாரிட்டியா இருக்காங்க. அந்த ஒருத்தர் 2 பேர் போயிருக்கிற எக்ஸாம்பிள் வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கும் நம்மளை மடை மாத்தி திசை திருப்பி அனுப்பி விடுறதுக்கும் தானே ஒரு இதுதானே தவிர அது கரெக்டான ஆன்சரோ இல்லை எதுவோ கிடையாது. அவங்க எப்பயுமே வந்து நமக்கு வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் மணியம்மை அம்மா வந்து ஒரு பேட்டியில பேசியிருப்பாங்க. ஒரு ரிசர்வேஷனுக்கு அதாவது வந்து ஒரு அப்ளிகேஷனே போடாத ஒரு கேண்டிடேட் வந்து நான் அப்ளிகேஷன் போட்டா எனக்கு கிடைக்காது ரிசர்வேஷனால நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி ஒரு கேஸ் வந்து கோர்ட்ல போட்டிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாம் நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க. இதுல செண்பகம் துரைராஜன் கேஸ். இந்திரா சகானி கேஸ் தான் வந்து நமக்கு வந்து இந்த கிரீமி லேயர்னு ஒண்ணு கொண்டு வந்தானுங்க தெரியுமா? அது வந்து இந்திரா சகானி கேஸ். இந்த செண்பகம் துரைராஜன் கேஸ் இன்னமும் வந்து நிறைய தீர்ப்புக்கு அதை கோரிலேட் பண்ணி அதை வந்து காட்டிட்டு இருக்காங்க. டேய் அந்த பொம்பளை அப்ளிகேஷனே போடலன்றது சொல்லியும் இன்னும் அதை காட்டுறானுங்க. இல்ல அது மட்டும் இல்ல, இந்திரா சகானி கேஸ்ல வந்துட்டு ரொம்ப முக்கியமா ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்திரா சகானி கேஸ்ல வந்து 50% கட் ஆஃபும் சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்பிட்ரரியா பண்ணது. சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸ்ல வந்து அது கிடையவே கிடையாது. மண்டல் கமிஷன் அமல்படுத்தணுமா அமல்படுத்தக்கூடாதாங்கிறது தான் பேச்சு அதுல. ஆனா மண்டல் கமிஷன் அமல்படுத்தும் போதே வந்து நீ வந்து 50% கண்டிப்பா வைக்கணும் அப்படின்னு ஒண்ணு. அதே மாதிரி வந்துட்டு நீங்க வந்து இன்னொன்னு இந்த இது கிரீமி லேயர்னு ஒண்ணு கொண்டு வரணும் அப்படிங்கறதும் அந்த கேஸ்ல வந்து இதுதான். அது வந்து எதுக்கு கிரீமி லேயர் கொண்டு வரணுங்கிறத பத்தி அந்த கேஸ்லயே கிடையாது. கிரீமி லேயர்னு ஒன்று கொண்டு வரணுமா வேணாமாங்கிறது. ஸோ சம்மந்தமே இல்லாம மெரிட் பாதிக்கப்படக்கூடாது, அதுக்காக வந்து நீங்க வந்து 50% தான் வைக்கணும், அதே மாதிரி கிரீமி லேயர் கொண்டு வரணும் அப்படின்னதெல்லாம் வந்து ஜட்ஜஸ் ஆர்பிட்ரரியா சொன்னது அந்த தீர்ப்புல. அது ரொம்ப முக்கியமா பார்க்கணும். நான் ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணிருக்கேன். மேல பாத்தீங்கன்னா அது யூபிஎஸ்சி இன்டர்வியூ மற்றும் எக்ஸாம் எழுதுனோட மார்க் டீடைல்ஸ். ஆக்சுவலா அது 2003 அதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிட்டன் எக்ஸாம்ல வந்து ஓபிசியும் எஸ்சி எஸ்டியும் அதிகமா மார்க் வாங்கியிருக்காங்க. ஆனா இன்டர்வியூல
அவங்க வந்து ஜெனரல் கேட்டகரியோட ரொம்ப கம்மியா வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுல என்ன புரிய வருதுன்னா, ரிட்டர்ன் எழுதுனவங்களால இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண முடியலையா? அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கேள்வி. 2வது கேள்வி, அங்க இன்டர்வியூல உட்கார்ந்திருக்கிறது யாரு? அத நீங்க கெஸ் பண்ணீங்கனாலே இந்த கிரீமி லேயர் கான்செப்ட்ட ஒ என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிரும். ஓகேவா? நீங்க அங்க இன்டர்வியூல மோஸ்ட்டா உட்கார்ந்திருக்கிறது ஜெனரல் கேட்டகரி ஆள் தான். நீங்க என்னதான் ரிட்டர்ன் எழுதி ஹையர் ஸ்கோர் பண்ணி போனாலும், உங்களுக்கு அந்த ரிசர்வேஷன டோட்டலா சம் பண்ண போறது வந்து அந்த இன்டர்வியூவோட மார்க் தான். ஸோ அத வந்து நீங்க கம்மி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். ஸோ உங்களால அந்த அ அந்த அந்த இதுல வந்து வாய்ப்புகள அவங்களால ஈஸியா தட்டி பறிக்க முடியும். ஸோ நீங்க உங்களோட ஃபைனல் மோட்டோ என்னன்னா, நீங்க அந்த இன்டர்வியூவர் பொசிஷன்ல வரணும். நம்மளோட எல்லா ரெப்ரசன்டேஷனும் இன்டர்வியூவர் பொசிஷன்ல வரணும். அதுவரையும் இந்த ரிசர்வேஷன் இருந்தே ஆகணும். இதுல நன்றி, நன்றி, முக்கியமான நன்றி. விஷயம் இந்த விவாதத்துக்குள்ள நம்ம வந்து போகக்கூடாது. இதுதான் வந்து ரிசர்வேஷன் ஆதரிக்கிறவங்க வந்து இங்க கேள்வி கேட்கறதுனால நம்ம கிரீமி லேயர் சொல்றோம். பட் நம்ம முன்னெடுப்பு என்ன எடுக்கணும்? ரிசர்வேஷன் ஆதரிக்கிறவங்கலாம் என்ன முன்னெடுப்பு எடுக்கணும்? அப்படின்னா, தனியார் துறையில் இடஒதுக்கீடுன்ற டாக்க கொண்டு வரணும். அத பேசணும். தனியார் துறையில் இடஒதுக்கீடு, இதுதான் அடுத்த கட்டம். ரிசர்வேஷன இன்னொரு கட்டத்துக்கு நவுத்தணும். நம்ம ரிசர்வேஷன் இங்கேயே நிக்குது. அப்ப இங்க இங்க என்னன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா? ஹரப்பன் தான் முன்னாடி இப்ப 3 பேர் இருக்கோம். ஒரு இன்னொரு பிசினஸ் மேனு, ஒரு குரூப் 2 கேடரு, ஒரு கூலி வேலை ஒரே ஒரு பார்க்குறவங்க. சொல்லுங்க. ஒண்ணே ஒண்ணு இன்னொரு இதையும் ஆட் பண்ணிக்கணும். ப்ரொமோஷன்லயும் ரிசர்வேஷனை கொண்டு வரணும். ஆமா. அதுதான் ரொம்ப மெயின். ரிசர்வேஷனை எவ்வளோக்கு எவ்வளோ வைடா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுன்றது தான் ரிசர்வேஷன் பேசுறவங்க வந்து நம்ம டாக்கே பேசணும். கிரீமி லேயர் கொண்டு வரலாமா? இவங்கள ஸ்டாப் பண்ணலாமா? அது நேச்சரா இல்ல இப்போ கிரீமி லேயர் கொண்டு ஆ. வரலாமாங்கிறது பிரச்சனை இல்ல. ஏற்கனவே இருக்கிறது இல்ல. அத கேன்சல் பண்ணணும்ல. அவனுக்கு ஓபிசிக்கு ஆமா. இருக்குல்ல அது இப்பயும். நம்ம தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்றது புதுசா இல்ல. வர்றது இந்தியா பேசுறது ஃபுல்லாவே கேன்சல் பேச பண்ணணும். வேணாங்கிறது ஓகே. இருக்கிறத கேன்சல் பண்ணாம அதான் இருக்கணும். கேன்சல் தமிழ்நாடு பண்ணணும்ல. மாரியான அது பேசணும். ரிசர்வேஷனை பத்தி அதிகமா புரிதல் கொண்ட கவர்மெண்ட் இருக்கிற நாட்டுல வந்து கிரீமி லேயரை கொண்டு வர முடியல. ஆனா நார்த் இந்தியா மாதிரியான நாட்டுல வந்து இன்னும் ரிசர்வேஷனே அவங்களுக்கு புரியாத நேரத்துல கிரீமி லேயர்னு கொண்டு வந்து மட்டை அடி அடிச்சிட்டான். அவன் இன்னும் ரிசர்வேஷனே அவனுங்களுக்கு என்னன்னு முழுசா புரியல நார்த்ல. அதுக்குள்ளேயே இது மட்டை அடியா அடிச்சு நிப்பாட்டி வச்சுட்டான். நீங்க இது நிப்பாட்டுறதுன்றது வந்து எவ்வளோ அயோக்கியத்தனம்னா, ஒண்ணும் இல்ல. இது நேச்சுரலா இதான் நடக்கும். இப்ப நான் என் சமூகத்துல இருக்க பணக்காரன் தான் முதல்ல கவர்மெண்ட் வேலைக்கு போவான். நான் போமாட்டேன். எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட்டு. என் சமூகத்தையே சேர்ந்த ஒருத்தன் தான் ஃபர்ஸ்ட் அந்த ரிசர்வேஷன் அனுபவிப்பான். அதுதான் சரி. அப்படிதான் நடக்கும். நேச்சுரலா நடக்கும். அவன் போறத பார்த்த அப்புறம் தான், நம்ம சாதிக்காரன் தான் அவனுக்கு ரிசர்வேஷன் கிடைக்குது, எனக்கும் கிடைக்கும்னு எனக்கு அப்புறம் தான் தெரியும். நான் நான் அவன் பின்னாடி தான் போவேன். அவன் தான் முன்னோடியா போவான். அப்ப டு ஆட் ம். ஆன் இட் அந்த பணக்காரன் வந்து ஒரு ஹையர் பொசிஷன்லயோ இந்த மாதிரி டிசைடிங் அத்தாரிட்டியாவும் போயிட்டா இந்த சமூகத்தை சேர்ந்தவன் சொல்லிட்டு உங்களை இன்டர்வியூ மார்க் கம்மி பண்ண மாட்டாரு. அது அதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் மேட்ரு. இப்ப வந்து நான் ஹரப்பன் இப்ப சொன்னேன்ல, ஹரப்பன் அப்பா வந்து குரூப் 2 கேடர்ல இருக்காரு. ஹரப்பன் வந்து குரூப் 2 கேடருக்கு போமாட்டான். ஹரப்பன் என்ன பண்ணுவான்னா, ஐஏஎஸ்க்கு போவான். ஏன்னா, தான் அப்பா செஞ்சதையே வந்து அடுத்த ஸ்டெப் தான் யோசிப்பாங்க. எப்பவுமே எல்லா ஜெனரேஷன் குழந்தைங்களும் தன்னோட நீங்க உங்களோட குழந்தைகளே உங்கள விட அதிகமா தானே யோசிப்பீங்க. அப்ப ஹரப்பன் குரூப் 2 கேடருக்கும் மேல நகர்வாரு. நான் என்ன பண்ணுவேன்னா, ஹரப்பனோட அப்பா இருந்த குரூப் 2 கேடருக்கு நான் போவேன். இப்ப இப்படிதான் இது மூவ் ஆகும். இந்த ஒரு விஷயம் அவங்க சந்தியா பேசுனதுக்கு ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த இன்டர்வியூ ஸ்கோர் சொல்றாங்கல்ல, அவங்க இன்டர்வியூ ஸ்கோர் இப்படி போட்டானுங்கன்னா என்ன ஆகும்னா, 50% இருக்கிற ஜென்ரல் வந்து ஓபிசியோ பகுஜன்ஸ் வந்து இப்போ அதை எடுக்க முடியாது. அந்த 50% நம்ம அவங்க மார்க் அதிகமாக போடுறவங்க ஜென்ரலில் இருக்கிற கேஸ்ட் இருக்கிறவன் அந்த ஜென்ரல் எடுத்துருவான். அதில் மார்க் அதிகமாகும் போது அப்போ அந்த ஓபிசியில் இருக்கவங்க கம்மி பண்ணானுங்கன்னா இவனுங்களால அந்த ஜென்ரல் கோட்டாவில் இருக்கிற சீட்ஸை வந்து ஆக்குபை பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகுனா இவன் நார்மல் ஓபிசி எஸ்சி எஸ்டி சீட்டை ஆக்குபை பண்ணும்போது மற்றவனுக்கு அது கிடைக்காம போயிடும். இப்போ இந்த மார்க் எடுத்தவன் முன்னாடி போயிருந்தானா, இவன் ஜென்ரலுக்கு போயிருந்தானா இன்டர்வியூவில் நல்ல மார்க் எடுத்திருந்து அந்த இந்த கோட்டாவில் இருக்கிற இடம் அங்கே இருக்கிற மற்றவங்களுக்கு கிடைக்கும். அப்போது அவன் அதை தடுத்தவனே என்ன ஆகுனா இவன் இந்த கேப்குள்ளே வந்துடுறான். அந்த ஜென்ரலில் இருக்கிறவனுக்கு மார்க் அதிகமாக போட்டு ஜென்ரல் சீட்டை ஃபுல்லாக அவன் எடுத்துடுறான். இப்போ 50% அப்படியே போயிடுது இல்லை நம்ம கண்ணு முன்னாடியே. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்க அந்த அந்த இன்டர்வியூக்குள்ள ஏதோ ஒரு பிளாங்கெட் போட்ட மாதிரி விஷயம் தாங்க. ஐஐடிலையும் எல்லா கோர்ஸுக்கும் ஜேடபிள்யூ மட்டும் இல்லை. ஜேடபிள்யூ முடிச்சு இல்லை கேட் முடிச்சா வந்து இன்டர்வியூ இருக்கும். ஒரு சில கோர்சஸ்க்கு மட்டும் இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ இடத்துல யார் இருப்பா? நம்ம எல்லாருக்கும் தெரியும்.
அப்போ அந்த இடத்துல அவன் இருந்து என்ன பண்ண முடியும்னா இந்த 50% ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மீதி இருக்க அந்த 50% இருக்குல்ல, அதில் உனக்கு என்ட்ரி மார்க் அதிகமாக போட்டு அந்த 50% அவனுங்களை ஃபுல்லாக ஏற்றிட்டு நீ மீதி 50% நீ என்ன வேணா சண்டை போட்டுக்க, அதில் என்ன இருக்குது அவனுக்கு பிரச்சனை இல்லை. அந்த 50% ஃபுல்லாக ஏற்றிடுவான். இப்போ இதுவே அவ்வளோ சட்டம் போட்டு தான் அந்த 50% நம்ம காப்பாற்றிருக்கோம். அந்த 50% மீதி இருக்க 50% ஃபுல்லாக ஏற்றிட்டானா அவங்களால, நீ 50% வச்சு என்ன பண்ணணும், மீதி 50%க்குள்ளே நம்மளே அடிச்சிக்க வேண்டியதான் மாறி மாறி. பேசுங்க முன்தேஷ். இப்போ சிட்டிசன் ரொம்ப நேரமா வெயிட் பண்றாரு எனக்கு முன்னாடியில இருந்து. ஓகே சரி நம்ம சொல்லிடுறேன். வந்து அந்த லெவல்ல வந்து முட்டாள் ஆக்கிடுறாங்க. அதாவது அப்ளிகேஷனே போடாத ஒரு கேண்டிடேட் நான் ரிசர்வேஷனால பாதிக்கப்படுவேன்னு சொல்லி கேஸ் போட்டாலும் அது வந்து கோர்ட் எடுத்துக்குது. இப்போ நம்ம சாமானிய மக்கள் வந்து நம்ம வெட்டுப்பட்டாலோ குத்துப்பட்டாலோ ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு அரசு அலுவலகத்துல உதாரணத்துக்கு காவல்துறையில போய் ஒரு சிஎஸ்ஆர் கூட போட முடியாது. ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கே படாத பாடுபட வேண்டிய சூழல்லாம் இருக்கு. அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி எல்லாம் இருக்கு. அது நீங்க இந்தியாவில பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. நம்ம யதார்த்த இந்தியாவில கீழ் மட்டத்துல இருக்கிற ஒரு கிராமங்களுக்கு மலை கிராமங்கள் எல்லாம் போனோம்னா இந்த மாதிரியான சூழல் தான் இருக்கு. ஆனா அவங்களால ஈஸியா அதை கேஸ் ஆக்கி அது வந்து அந்த கேஸ் வந்து வாதத்துக்கு வருது. இப்போ கேஸ்லயே வந்து வாழ்க்கை ஓட்டின ஃபேமிலிலாம் இருக்கு. அவங்களுக்கு தீர்ப்பே கிடைச்சிருக்காது. அவங்களுடைய ஒரு ஜென்ரேஷனே முடிஞ்சிட்டு இருக்கும். இப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்மள முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணுமே இல்லாத விஷயத்த வந்து கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு அதன் மூலியமா நம்ம இந்த அளவுக்கு முட்டாளாக்குற அளவுக்கு அந்த சமூகம் இருக்கு. அதாவது அந்த விஷயத்த கூட வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி நம்ம மனசுலயே வந்து குற்ற உணர்வு தூண்டி விட்டுருக்காங்க. இப்போ அதுல இருந்து ஒருத்தர் 2 பேர் வந்து ஏன் இப்ப இருக்கக்கூடாது. ஆனா இந்த அளவுக்கு அவங்க நம்ம பண்ணிட்டு இருக்க நாம வந்து இந்த விஷயத்தெல்லாம் பேசவே கூடாது. நம்ம வந்து கேன்சர் சொன்ன மாதிரி தனியார் துறை ரிசர்வேஷன் சொல்லிட்டு அதை பத்தி பேசணும். நம்ம அந்த மாதிரி அதை தைரியமா பேசினாதான் இதெல்லாம் வந்து அதுதான் மட்டும் இது இப்போ நம்ம சொன்னோம்ல, நம்ம ஒரு ப்ரொபோர்ஷனேட்டி ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா வந்து, இப்போ நான் எம்பிசி ஓபிசிலையும் எஸ்சி/எஸ்டிலையும் இருக்கிறவங்க வந்து அங்கே போய் அந்த அதிகாரத்தில் உட்கார்ந்தாதான் நம்மளுக்கு எந்த விஷயமும் போராடாமல் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம போராடி போராடி ஒன்று கிடைக்க வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னா நீங்கள் இதை நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துச்சு. எந்த பார்ப்பனரோ எந்த ஃபார்வர்ட் காஸ்ட்டோ போராட்டமே செய்யல. அவங்களுக்கு 10% இடபிள்யூஎஸ்ன்னு தானா கிடைச்சது. ஏன் கிடைச்சதுன்னா அங்க அவன் உட்காந்துருக்கான், அவனே வந்து அவனுக்கு எது நல்லதுன்னு செஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்ப நம்ம ஆட்கள் போய் அங்க உட்காரும் போது தான் நம்மளுக்கு எது நல்லதுன்னு நம்ம கேட்கவே வேணாம், அவனே செஞ்சுக்கிட்டே இருப்பான். அப்ப நம்ம போராடாம ஒரு வாழ்க்கை வாழணும்னா ப்ரப்போர்ஷனேட் தான் முக்கியம். அதுதான் ஒரே ப்ரோ. ஒரு இப்போ வந்து காலேஜ்ல நான் ஷேர் பண்ணியிருந்த போஸ்ட் அந்த மாதிரி வந்து ஒரு ஐயர் அபிஷியலோட லிஸ்ட் அவுட் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் வந்து ஒரு கடைநிலை ஊழியர்களா தான் இருக்காங்க. எல்லாரையுமே சேர்த்து மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி தான். இவங்களுடைய பிரதிநிதித்துவம் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10% 15% தான் இருக்கு. உயர் பொறுப்புகள் அவங்க தான் 75% 80% மேலேயே. நம்ம இன்னும் அந்த இடத்துக்கு போகவே இல்லை. ஏற்கனவே வந்து அந்த பதவியில இருந்தவங்களுடைய பிள்ளைகள் தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம எதுவுமே இல்லைன்னு சொல்லி அவங்களை கட் பண்ணி வச்சுட்டா புதுசா வரவங்க இதே இடத்துல உட்காந்துட்டு இப்படியே போயிடுவாங்க. இன்னொருத்த புதுசா வருவான் இப்படியே உட்காந்துட்டு இப்படியே போயிடுவான். உயர் பொறுப்புகள்ல இருக்கிறவங்க அப்படியே தான் இருப்பாங்க. இது அடுத்த கட்டத்துக்கு நகரவே நகராது. இந்த 599 பேர் இருக்காங்கல்ல இவங்க வந்து அவங்களே தான் இருப்பாங்க. இப்போ இந்த ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அந்த பதவியில் இருக்கும். அதே மாதிரி அப்படியே தான் இருப்பாங்க. அதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் அதே மாதிரி இருக்கிற மினிஸ்டர்களோட பிஏ இந்த மாதிரி இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அது அப்படியே தான் இருக்கும். அதுக்கான வேலை தான் வந்து அந்த கிரீம் லேயர் கொண்டு வர்றது. ஏற்கனவே வந்து இருக்கிற அனுபவிச்சாவே அவங்க பசங்க அனுபவிக்க கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம். அதுதான் நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்போ கிரீமி லேயர் இப்போ தூக்குறதன் மூலமா இப்போ முன்னாடி சொன்னாரு யாருன்னு தெரியல மறந்துச்சு. பேண்டர் தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். இப்போ ஒருத்தர் கிரீமி லேயர்ல இருக்கக்கூடியவர் ப்ரொமோட் ஆகி இப்போ ஒரு பியூனோ இல்ல கிளர்க் லெவல்ல இருக்கக்கூடியவர் ப்ரொமோட் ஆகி அடுத்த லெவலுக்கு போவார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க சொன்னதுமே கரெக்ட் தான். டேட்டா வைஸ் பாத்தீங்கன்னாலுமே இப்போ மோடி கவர்மெண்ட் இல்ல மோஸ்ட்லி எந்த கவர்மெண்டா இருந்தாலுமே அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் பேட்டர்ன் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த இன்ஃப்ளூயன்ஷியல் பொசிஷன்லயும் சரி பாலிசி மேக்கிங்லயும் சரி பெரும்பாலும் இந்த செக்ரட்டரி இந்த பொசிஷன்ல எல்லாம் பிராமின்ஸ் தான் மெஜாரிட்டியா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1993ல இருந்து வந்து இவங்க ரிசர்வேஷன் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா இந்த ஓபிசி ரிசர்வேஷன் வந்ததுக்கு அப்புறமும் கூட செக்ரட்டரி லெவல்ல பொறுத்த வரைக்கும் மொத்தம் 89 செக்ரட்டரியில அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட செக்ரட்டரியில இந்த மோடி கவர்மெண்ட்ல மொத்தம் 3 பேர் மட்டும் தான் எஸ்டி, ஒரே ஒருத்தர் ஷெட்யூல் காஸ்ட், ஓபிசி யாருமே கிடையாது. இது வந்து 2019 வந்த டேட்டா.
ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜாயிண்ட் செக்ரட்டரிய பொறுத்த வரைக்கும் எஸ்சிஸ் 13%, அப்புறம் எஸ்டிஸ் 3%, ஓபிசி 19%. மிச்சது எல்லாமே வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டி தான். இதுக்கு முக்கியமான காரணம் ரீசன் என்னன்னு நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது, ஒரு இப்போ இருக்கிறதுல இந்தியாவிலேயே ஹையஸ்ட் பொசிஷன் செக்ரட்டரி லெவல் அஃபிஷியல்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கேபினெட் செக்ரட்டரி தான். ஆனா அந்த கேபினெட் செக்ரட்டரி நீங்க அட்டைன் பண்ணணும்னா ஒரு ப்ரொமோஷன் மூலமா தான் போயாகணும். ஓகேங்களா? அப்படி ப்ரொமோஷன் மூலமா போகணும்னாலும் நீங்க குறிப்பிட்ட வயசுல, ஏன்னா ரிட்டையர்மெண்ட் ஏஜும் இருக்கு. பெரும்பாலும் என்ன ஆகுதுன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு என்ன ஆகுதுன்னா அவங்க ரொம்ப லேட்டர் ஏஜ்ல தான் சர்வீஸ்க்குள்ள வராங்க. அவங்க ப்ரொமோஷன் வாங்கி இதுல போறதுலயும் தடை இருக்கு. அப்படியே நீங்க ஏஜை வச்சு நீங்க சீனியாரிட்டி படி நீங்க ப்ரொமோஷன் வாங்கணும்னா கூட நீங்க என்டர் ஆகுற ஏஜே ரொம்ப லேட்டர் ஏஜ்ல என்டர் ஆகுறதுனால ப்ரொமோஷன் வர டைம்ல ஆல்மோஸ்ட் அவங்க ரிட்டையர் ஆயிடுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுவுமே அகைன் டேட்டா பேஸ் பண்ணி தான் சொல்றேன். 2004 செக்ரட்டரி டேட்டாவிலேயே இருக்கு. ஆவரேஜ் ஏஜ் ஒரு எஸ்சி கேண்டிடேட் வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணக்கூடிய ஒரு எஸ்சி கேண்டிடேட் உடைய ஆவரேஜ் ஏஜ் 27.6 வயசு, எஸ்டி கேண்டிடேட் 26.9, கிட்டத்தட்ட 27 வயசு, ஓபிசி 27.1. ஆனா ஒரு அண்டர்சர்வ்டு ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை சார்ந்த ஒரு யூபிஎஸ்சி கேண்டிடேட் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணவங்களுடைய ஆவரேஜ் ஏஜ் 24.7. கிட்டத்தட்ட 3 வருஷம் அவங்களுக்கு ஒரு அஹெடா கிடைக்குது. புரியுதுங்களா? இதெல்லாம் எங்க இருந்து வருது? இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த லினியேஜ் தான். இத வந்து நீங்க கிரீமி லேயரை ரிமூவ் பண்ணீங்கன்னா அந்த கிரீமி லேயர்ல இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டிஸ் ஓபிசிஸ் இவங்க எல்லாரும் வந்து மேபி இன்னும் ஏர்லியரா கிளியர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்போஷர் அதிகம். அதான் பிளாக் பேந்தர் சொன்னாரு. அவங்களுக்கான எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கும்போது அவங்க சீக்கிரமா கிளியர் பண்ண முடியும். அவங்களால இந்த செக்ரட்டரி ஏஜ் சீனியாரிட்டி மூலமா செக்ரட்டரி பொசிஷனுக்கு போக முடியும். அதை தடுக்கிறது இந்த கிரீமி லேயர் தான். அப்புறம் முந்தசீர் ப்ரோ, இதாவது ஆ அடிப்படையில இருந்து யாராவது ஒருத்தங்க வந்தாங்கன்னா அவங்கள வந்து எடுத்துக்காட்டு காட்டுறது. உதாரணத்துக்கு ஒரு கூலி தொழிலாளியின் மகன் இதை கிளியர் பண்ணிட்டாங்க, கூலி தொழிலாளியின் மகள், அந்த ஒருத்தரை கொண்டாந்து ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் எக்ஸாம்பிள் காட்டுறது வந்து கால நெடுக்கும் நடந்துகிட்டே வருது. அதாவது எத்தனை பேர் போயிருக்காங்கன்னு பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி எதனா ஒண்ணு கொண்டாந்து காட்டிட்டு இருப்பாங்க. இந்த பூச்சாண்டி வேலை ரொம்ப நாள் நடந்துகிட்டே இருக்கு. அதாங்க இந்த இன்னொரு விஷயம். இப்போ இந்த ஃபேக் சர்டிஃபிகேட், ஃபேக் ஓபிசி என்சிஎல் சர்டிஃபிகேட் வாங்கி ஒரு பொண்ணு வந்து யூபிஎஸ்சி கிளியர் பண்ணி கலெக்டராக வந்து ட்ரைனிங் இதுவாயிருக்கு, அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கு. ஒரு 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 ஓபிசியோ ஒரு பகுஜனுக்கு வந்து ஒரு கலெக்டருங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அந்த சமூகத்துக்கு. இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். எத்தனை உங்க இருக்கிறவங்கள சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தர் கலெக்டராக இருக்காங்களா? இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ரொம்ப ரேரா மேபி இருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ வந்து நமக்கு தெரியும் ஒரு பகுஜனுக்கு ஒரு கலெக்டர் சீட்டுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது. அதை வந்து அசால்ட்டா ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட்ல ஒரு ம். பொண்ணால அந்த இடத்த நம்மளுக்கு அண்ணே, பறிக்க நீங்க முடியுதுன்னா கலெக்டர் போயிட்டீங்க. இது எத்தனை என் பேர் வம்சத்திலேயே டாக்ஸ் இல்ல கட்டுறது நான் தானே. அதான் பேந்தர். இப்போ இங்க இருக்கிறவங்க நீ யோசிச்சு பாருங்க. அண்ணன்ல கூட சால்ட் அண்ணே கூட என்னன்னா இப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட்டை வச்சு நம்மளுடைய இவ்வளோ பெரிய கனவை வந்து பகுஜனுடைய கனவை வந்து ஈஸியாக ஒரு பொண்ணால் ஒரு ஃபேக் சர்டிஃபிகேட்டில் அடிக்க முடியுது. இங்கே இருக்கிற இந்த ஜாதி கட்சிக்காரனுங்க எவனாவது எத்தனை போராட்டம் பண்ணானுங்க? இது வரைக்கும் இத்தனை அப்பாயின்மெண்ட்டில் ஃபேக் சர்டிஃபிகேட் இருக்குன்னு செக் பண்ணுங்கன்னு எத்தனை போராட்டம் பண்ணானுங்க? ஒண்ணுமே புடுங்கலைங்க. இவனுங்க தத்தி மாடு மாதிரி உட்காந்துருக்கானுங்க. ஒரு இதுக்கு முன்னாடி எவ்வளோ நடந்திருக்கும்னு நம்மளுக்கு தெரியல. கண்டுபிடிச்சது இது ஒன்று தான். இந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதோடைய சொத்து மதிப்பு வந்து இந்த மாதிரி ஐஏஎஸ்லாம் சப்மிட் பண்ணும்போது சொல்லும்போது 22 கோடி ஒன்றும் சப்மிட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆடி கார்லாம் வச்சிருக்கான். அப்படி இருக்க பொண்ணுக்கு இப்படி இதில் என்சிஎல் வாங்கியிருக்கு வேற, நான் கிரைம் லேயர்னு வாங்கியிருக்கு, 8 லட்சத்துக்கு கம்மி வருமானம்னு சொல்லி காமிச்சு வாங்கியிருக்கு. எப்படி இதெல்லாம் செக் பண்ணும்போது தான் அது மாட்டியிருக்கு. இப்போ மாட்டாமல் எத்தனை பேர் போனானோ, எத்தனை பேர் பறிச்சாங்களோ, எத்தனை பேர் மாற்றினாங்களோ, எத்தனை போராட்டம் பண்ணானுங்க. ஐயோ அதெல்லாம் இப்போ யோசிக்கும் போதே பயங்கரமா நம்ம இருக்குங்க. டேட்டா எடுப்பாங்களே, நம்ம இவனுக்கு எடுத்தாங்க தெரியுமா பாமக? ராயபுரம் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல எத்தனை கல்யாணம் வந்து நாடக காதல் எடுத்தாங்க டேட்டா. அதை அடிப்படையா வச்சு படமும் வேற ஒண்ணு எடுத்தாங்க. ஆமா. இந்தியாவில் முஸ்லீம்ஸ்ல இருந்து நிறைய ஓபிசி சமூகமே ஒடுக்கப்பட்ட சமூகமாகவும் கஷ்டப்படுற சமூகமாகவும் இருக்குது. அவள ஒருத்தவங்க வந்து 8 லட்ச ரூபாய் ஏதோ ஒரு சம்பளம் ஏதோ ஒரு கணக்கு காமிக்கிறாங்கன்னா அவன் வந்து ஓபிசி இல்லைன்னு ஒருத்தவங்க உரிமையை தடுக்கிறதுங்கிறது இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயமா இருக்கு பாருங்க. இதே இதே 8 லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருக்கிறவன் உன்னை இடபிள்யூஎஸ்ல சேர்க்குறானா? அவன் ஏன் சேர்க்கல? அவனுக்கு அந்த கேஸ்ட் இது வச்சிருக்கான்ல, இது உங்களுக்கு மட்டும்தான் வச்சிருக்கான்ல. எக்கனாமிக் வீக் செக்ஷனையாவது அவனை சேர்ப்பானா? சேர்க்க மாட்டான். ஆனால் பேர் எக்கனாமிக் வீக் செக்ஷன் வச்சு 10% தூக்கிட்டு சுட்டிட்டு போனானுங்க. என்னவோ ஏதோ பண்ணுறானுங்க. வாய் மூடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தலையில் மிளகா அரைச்சிக்கிட்டு
எனக்கு வேடிக்கை பார்த்து வாயை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். கென்ஷன் நீங்க ஏதோ கேட்டீங்க சொல்லுங்க. மேல வந்து பேசுறீங்களா? உங்க ஸ்பீக்கர் கொடுங்க பாவம் அவர் கை தூக்கிட்டு இருந்தாரு ரொம்ப நேரமா. ஸ்பீக்கர் கொடுத்துட்டேன். நன்றி நன்றி தோழர். வாங்க கென்ஷன்.